பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பா தேவஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமீன். நம்ம இப்போ ஆராதனை தேவனை எப்படி துதிக்கிறோம், வொர்ஷிப் பண்றோம், அதை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற அப்புறம் ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போவாரு. 40 நாள் உபவாசம் இருப்பாரு. அதுக்கப்புறம் பிசாசனம் வந்து சோதிக்கிறதுக்கு வரைச்சு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்கச்சு ஆண்டவர் வந்து அதுக்கு பதில் கொடுத்துட்டு வருவார். இந்த விஷயத்துல வந்து அவன் சொல்லுவான், நீ சாஷ்டாங்கமா என் காலில் விழுந்து பணிந்துக்கோ, அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இதுவும் நான் உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு, எல்லாமே எனக்கு அன்றதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சாத்தான் சொல்லுவான். அப்ப கர்த்தர் சொல்லுவார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வார், பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கேன்னு. அப்போ ஆண்டவர் ஒருவரை தான் நம்ம பணிந்து கொள்ளணும், அவரை மட்டும்தான் நம்ம வணங்கணும், அவரை மட்டும்தான் நம்ம போற்றணும், பாடணும், புகழணும், அவர் ஒருவருக்கு தான் நம்ம துதிகன ஆராதனையை செலுத்தணும். அதை தவிர நம்ம வேற மனுஷங்களுக்கு இடம் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, காலேஜ்ல அட்மிஷன், ஆபீஸ் வேலையில வாங்கி தரேனாங்க, இல்ல வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னாங்கன்னு அவங்க கிட்ட பயந்து அவங்க காலில் விழுந்து அதுக்காக அவங்க காலில் பணிந்து கொண்டு அதெல்லாம் இல்ல. தெளிவா போட்டிருக்க பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு, தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் நீ விழுந்து பணிந்து கொள்ளணும், வேற யாரும் எந்த மனுஷனையும் இல்ல. பெத்தவங்களுக்கு நீங்க வந்து மரியாதை செலுத்தலாம், அது வேற. ஆனா பணிந்து கொண்டு தொழுது கொண்டு ஆராதனை செய்யறது தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு தான். இந்த இடத்துல தெள்ள தெளிவா போட்டிருக்கு. சோ அதனால தேவனை தவிர வேற எதுக்காக நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, வேற யாரையாவது பணிந்து கொள்றீங்களா, வேற ஏதாவது விஷயத்துக்கு நீங்க பணிந்து கொள்றீங்களா, இல்ல இச்சைக்கு அடிமையாயிடுறீங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தா அதை எல்லாத்தையும் விட்டு ஓடித்து தேவன் பக்கம் திரும்பி மனம் திரும்பி, எசப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை துதிகன மகிமையெல்லாம். உங்களுக்கு ஒண்ணு விஷயம் கிடைச்சதுன்னா, நல்ல மதிப்பெண்கள் வந்ததுன்னா, என் படிப்புனாலேன்னு சொல்லாதீங்க, என் தாளந்தினாலேன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் கிருபையினால. நீங்க நல்லா உயர்த்தப்பட்டீங்கன்னா பொசிஷன்ல, கர்த்தர் கிருபையினால. ஒவ்வொன்றுலயும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை ஆராதனை செஞ்சு அவரை போற்றி அவரை ஸ்தோத்திரித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவாயாக என்று ராஜா. இப்பொழுதும் தேவ ஜனங்கள் ஆண்டவரே, நாங்களும் எங்கள் குடும்பங்களும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சபைகளும் நாங்கள் எங்கேயாவது ஆண்டவரே உமக்கு விரோதமாக ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் மரியாதையும் நாங்களோ திருடு கொண்டு, இல்ல மற்ற ஜனங்களுக்கோ மற்ற பொருளுக்கோ மற்ற மனிதர்களுக்கோ மற்ற சூழ்நிலைக்கோ இல்ல பட்டங்களுக்கோ பதவிகளுக்கோ கொடுத்திருந்தா அந்த காரியத்தை எல்லாம் மன்னித்து இனி அப்படி செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால நிரப்பி ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்த வேண்டிய ஆராதனை உமக்கு செலுத்த உம்மை பணிந்து கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்ளுங்க, அவருக்குரிய கன மகிமை ஆராதனை அவர் ஒருவருக்கே செலுத்துங்க. ஆமீன். God bless you.